வணக்கம் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மாலி நாட்டில் தங்கும் விடுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல், 170 பேர் பிணை கைதிகளாக பிடிப்பு. கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 5வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். லாலு பிரசாத் யாதவின் மகன் துணை முதல்வர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த துரித நடவடிக்கை, மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஆடம்பர தங்கும் விடுதி மீது தாக்குதல் நடத்திய 10 தீவிரவாதிகள் 170 பேர்களை பிணை கைதிகளாக சிறைப்பிடித்துள்ளனர். இதில் 20 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் தலைநகரம் பமாகோ. இங்குள்ள ராடிசன் ப்ளூ ஆடம்பர தங்கும் விடுதியில் புகுந்த 10 தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டும் கையெறி குண்டுகள் எரிந்தும் தாக்குதல் நடத்தினர். அதில் 5 பேர் பலியானார்கள். தங்கும் விடுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த தீவிரவாதிகள் அங்கு தங்கியிருந்த 140 பேர் மற்றும் 30 ஊழியர்களை சிறைப்பிடித்தனர். இதில் 20 பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராடிசன் ப்ளூ தங்கும் விடுதியை மாலி நாட்டு ராணுவமும் அங்குள்ள ஐநா படையும் சுற்றி வளைத்துள்ளது. பிணை கைதிகளை விடுவிக்க தீவிர முயற்சி நடைபெற்று வரும் நிலையில் 80 பேர் விடுவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக மாலியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ்.ஆர். ரமணன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் எஸ்.ஆர். ரமணன், லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் குறிப்பிட்டார். வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் உள்ளூர் மாவட்டங்களில் பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்பும் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ்.ஆர். ரமணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆர்த்தியிடம் அவர் அளித்த நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்து ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இனி இந்த மழை குறித்ததான ஒரு சில சந்தேகங்களை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு ரமணன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இப்போது சொன்ன மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிகமாக வடகிழக்கு பருவமழை பெய்திருக்கிறது இல்லையா? இப்போது இது எந்த அளவுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? அதாவது டிசம்பர் 31 வரலும் நிகழ்வுகள், அது வடகிழக்கு பருவமழை காலம்னு சொல்லுவோம். அது வரலும் நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மழை அறவே இல்லைன்னா சொல்ல முடியாது. 4 நாட்களுக்கு பிறகு மழையின் அளவு கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு மற்ற நாட்களில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பார்ப்போம். அதாவது ரொம்ப நாள் பெய்ய வேண்டிய மழை குறுகிய காலகட்டத்தில் பெய்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இது வருங்காலத்தில் பெய்ய வேண்டிய மழையின் அளவை குறைக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்று வரலும் பெய்ய வேண்டிய சராசரி மழையை காட்டிலும் 33 விழுக்காடு அதிகமாக பெய்துள்ளது. அந்த இடத்துல நல்ல மழை பெய்தல்னு சொல்லலாம். இருந்தாலும் வரும் நாட்களில் அதனுடைய மழையெல்லாம் குறைக்காது. அது வர மழை வந்துன்னு தான் இருக்கும். அதாவது பொதுவாக இந்த டிசம்பர் மாதங்கள்லாம் எடுத்துட்டிங்கனாக்க கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வட மாவட்டங்களுக்கு வரும். பட் தான் தென் மாவட்டங்களோட வாய்ப்பு அதிகம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இலங்கைக்கு தெற்கே இந்த நிகழ்வுகள் பயணிக்கும் பொழுது தென் மாவட்டங்கள், இலங்கை போன்ற பகுதிகளுக்கு அதிக மழை கொடுக்கும். இனியும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? பாதிப்புன்னு சொல்ல முடியாது. மழையின் அளவுன்னு பார்க்கும்பொழுது வரும் 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் தேனி, இந்த நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்கள் ஒரு இடங்கள் கனமழை கொடுத்துருக்கோம். அடுத்த 48 மணி நேரம் மற்றும் 72 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே கடலோர மாவட்டங்கள் ஒரு இடங்கள் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்கோம். கடலோர மாவட்டங்களில் அதிக அளவில் மிக அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஆர்த்தி. 2 நாட்களாக மழை குறைந்துள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 4000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை ஜாபகான்பேட்டையை ஒட்டியுள்ள அடையாறு தரைப்பாலத்தில் ஓடும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ்.
செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அடையாற்றை ஒட்டியுள்ள பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காசி தியேட்டர் அருகே உள்ள தரைப்பாலம் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியே காட்சியளித்தது. இதன் காரணமாக அங்கு கடந்த 4 நாட்களாக போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று காலை தண்ணீர் வடிய தொடங்கியதும் அந்த பாலத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். நேற்று மாலை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 5000 கன அடி நீர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக மீண்டும் தண்ணீர் அந்த தரைப்பாலத்தை மூழ்கடித்து சென்று கொண்டிருந்தது. இன்று மீண்டும் 4000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக தற்போது வரை அந்த தரைப்பாலம் முழுமையாக தண்ணீர் சென்று கொண்டிருப்ப காரணத்தால் அங்கு சரி செய்யும் பணி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதாவது பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த தரைவழி போக்குவரத்து, அதாவது இந்த தரைப்பாலத்தை உபயோகப்படுத்தியே சென்று கொண்டிருந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களாக இந்த தரைப்பாலம் முழுவதாக செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கும் காரணமாக எப்பொழுது இந்த தரைப்பாலம் சரி செய்யப்படும், மீண்டும் எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கீழே ஃபுல்லாக இங்கே தரைப்பாலம் ஃபுல்லாக இதை ஸ்கேட்டர் ஆனதுனால வர முடியல இந்த சைடு. ஸோ அதனால் மேலே இருக்கிற பிரிட்ஜில் தான் இப்போ சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும். இப்போ ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கு. இப்போ இங்கே தண்ணி வந்ததுனால செம்பரம்பாக்கம் திறந்து விட்டதுனால இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பாக இருக்குது. ரெண்டாவது எங்களை மாதிரி டிரைவருக்கும் இந்த சைடு எங்களுக்கு ஷார்ட் கட்னால இந்த சைடு எதுவுமே நாங்கள் போக முடியல. பாலத்து மேலே தான் ஏறி நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. பாலத்து மேலே போனால் டிராஃபிக் டைமில் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3/4 மணி நேரமாக நின்று இருக்கோம். வேந்தர் செய்திகளுக்காக காசி தியேட்டர் அருகே உள்ள அந்த தரைப்பாலத்திலிருந்து எஸ் விக்னேஷ். சென்னை மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கூவம், அடையாறு ஆகிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பக்கிங்ஹாம் கால்வாயிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மழைநீர் வீணாக கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் மாரியப்பன். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் நகரின் முக்கிய பகுதியில் தேங்கிய மழைநீரானது கூவம் ஆற்று பகுதியை நோக்கி திருப்பிடப்படுகிறது. சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ள ஏரிகளில் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை காரணம் கருதி கூவம் ஆற்றுக்கு திருப்பிவிடக்கூடிய நீரின் அளவானது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நகரின் உள்ளே செல்லக்கூடிய கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரங்களில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மழை நீராலும் கூவம் ஆற்று நீராலும் சூழ்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரையும் இவ்வளோ தண்ணி வந்ததில்லை. திடீர்னு தற்செயலும் பார்த்து தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்த பிறகு நாங்கள் கட்டின துணி கூட இல்லாமல் மேலே கிடக்கிறோம். இதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தை குட்டியை வச்சுக்கின்னு. ஒரு சாமான் மூணு எடுக்கல, ஒரு துணிமணி எடுக்கல, குழந்தை ட்ரெஸ் கூட எடுக்கல. அப்படியே மேலே நிற்கிறோம். நான் எந்த உதவியும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல, எதுவும் செய்யவும் இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து. கடலில் கலக்கக்கூடிய பகுதிகளில் உருவாக்கக்கூடிய மணல் திட்டுகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு இந்த மணல் திட்டுகளை அகற்றும் பட்சத்தில் கூவத்தில் இருக்கக்கூடிய நீரானது எளிதில் கடலில் கலக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதற்காக இந்த இடத்தில் 3 JCB இயந்திரங்களை கொண்டு பொதுப்பணித்துறையினர் மணல் திட்டுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக செய்தியாளர் மாரியப்பன். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பெய்த தொடர் மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் இருப்பு குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளது. பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கன அடி. தற்போதைய நீரிருப்பு 9,053 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2,979 மில்லியன் கன அடிதான் தண்ணீர் இருந்தது. 3,231 மில்லியன் கன அடி கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தற்போதைய தண்ணீர் இருப்பு 2,745 மில்லியன் கன அடியாக உள்ளது. நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு 6,075 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 6,191 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 881 மில்லியன் கன அடி கொண்ட சோழவரம் ஏரியில் 625 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. ஏரிக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 514 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஏரியிலிருந்து வினாடிக்கு 850 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 3,300 மில்லியன் கன அடி கொண்ட செங்குன்றம் புழல் ஏரியில் 2,415 மில்லியன் கன அடி நீர் தற்போது உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 2,234 கன அடியாக அதிகரித்துள்ளது. வினாடிக்கு வெறும் 70 கன அடி நீர் மட்டுமே திறந்துவிடப்படுகிறது. மிகப்பெரிய ஏரியான 3,645 மில்லியன் கன அடி கொண்ட செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் தற்போது தண்ணீர் இருப்பு 3,268 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. நீர்த்தேக்கத்துக்குள் வரும் தண்ணீரின் அளவு 3,798 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதிகளவாக வினாடிக்கு 4,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.
இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 14 ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து 3 படகுகளில் சென்ற 14 மீனவர்களை நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் கடந்த 8ஆம் தேதி விசைப்படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் 4 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் சிக்கித் தவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் 50 மீன்பிடி படகுகளும் இலங்கையின் வசம் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இலங்கை சிறையில் உள்ள 18 மீனவர்களையும் 50 படகுகளையும் மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியுள்ளார். மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடலை நம்பி வாழ்க்கை நடத்தும் மீனவ மக்கள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21ஆம் நாளை மீனவர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், கடலில் எல்லை தாண்டும் மீனவர்களை அப்பாவிகள் என கருதி அவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவிதமான பாதிப்புகள் இன்றி திருப்பி அனுப்ப வேண்டும் என ஐநாவின் கடல் எல்லை தீர்ப்பாயம் வலியுறுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்ட சூழலில் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுடுவதும் கைது செய்வதும் மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்துவதும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதும் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தின் கரையோர மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரம் குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் விரட்டி அடிக்கப்படுவதும் துப்பாக்கிச் சூடு நடத்துவதும் வாடிக்கையாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களின் படகுகளை அரசுடைமையாக்கியும் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என இலங்கை அரசின் அறிவிப்பு மீனவ சமுதாயத்திற்கு பெரும் அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், கச்சத்தீவை ஒட்டியே மீன்வளம் அதிகமாக இருப்பதால் அங்கே மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடிப்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க மாநில அரசுகளுடன் மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்படும் மீனவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளை டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநில முதல்வராக நிதிஷ்குமாரும் அவருடன் லாலுவின் 2 மகன்கள் உட்பட 28 அமைச்சர்களும் இன்று பதவியேற்றனர். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான மதசார்பற்ற மகா கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. இன்று பாட்னா காந்தி திடலில் மகா கூட்டணி அமைச்சரவை பதவியேற்றது. பிற்பகல் 2 மணியளவில் முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிதிஷுடன் ஐக்கிய ஜனதா தளத்தின் 12 பேர், ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் 12 பேர், காங்கிரஸ் கட்சியின் 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். லாலு பிரசாத் யாதவின் மகன்களான தேஜஸ்வி, தேஜ் பிரதாப் யாதவ் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நிதிஷுக்கு அடுத்தபடியாக பதவியேற்ற தேஜஸ்வி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள், 9 மாநில முதல்வர்கள், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உள்பட ஏறத்தாழ 2 லட்சம் பேர் பங்கேற்றனர். விமானம் தாமதமானதால் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முடியவில்லை. मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण बिहार के हर नागरिक की बनी है, हर धर्म की, हर जात की सरकार बनी है, सब बिहारी लोगों की सरकार बनी है और ये सरकार सबको लेकर एक साथ लेकर मिलकर आगे बढ़ेगी. धन्यवाद. பின்தங்கிய மாநிலமான பீகாரில் 5வது முறையாக இன்று முதல்வர் பதவியேற்றுள்ளார். நிதிஷ்குமார் இவருடன் 28 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். மீண்டும் முதல்வராகியுள்ள நிதிஷ்குமாரின் முன் என்னென்ன சவால்கள் காத்திருக்கின்றன? நமது செய்தியாளர் விக்னேஷ் தரும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பீகார் மாநில அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக மிக பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா பாட்னா காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. 9 மாநில முதல்வர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் 2 லட்சம் மக்கள் என ஏராளமானோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஐக்கிய ஜனதாதள கட்சி சார்பில் 71 எம்எல்ஏக்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள நிலையில் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியுடன் முதல்வராக நிதிஷ் பதவியேற்றுள்ளார். பீகாரில் சுதந்திரத்திற்கு முன் 4% இருந்த கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை தற்போது 63% அதிகரித்துள்ளது. இதை 100% அதிகரிக்க வேண்டிய சவால் நிதிஷ்குமாருக்கு உள்ளது.
இதற்கு தேவையான கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பதும் முக்கிய தேவையாக உள்ளது. மாநில விவசாய உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ள கரும்பு விளைச்சலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே பீகார் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக அமைந்துள்ளது. தொழில் வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கியுள்ள பீகார் தலைநகர் பாட்னாவில் மட்டும் 26% சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளது. பல்வேறு காரணங்களால் நலிவடைந்த நிலையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மாநிலத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக வேலையில்லா திண்டாட்டம் உருவெடுத்துள்ளது. வேலை தேடி பீகார் மாநில மக்கள் பிற மாநிலங்களில் இடம்பெயர்வதும் அதிகரித்து வருகிறது. 18 வயது முதல் 29 வயதுக்குட்பட்ட வேலையில்லா இளைஞர்களின் எண்ணிக்கை 18% உள்ளது. இவர்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறாமல் தடுப்பதும் பீகாரில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதும் நிதிஷ்குமார் முன் உள்ள முக்கிய பிரச்சினை. தனிநபர் வருமானத்தில் கடைசி இடத்தில் உள்ள பீகார் மாநிலம் வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பவர்கள் எண்ணிக்கையில் 3வது மாநிலமாக உள்ளது. தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கவும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயமும் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தவிர பிரதமர் மோடியின் தீவிர பிரச்சாரத்தை முறியடித்து முதல்வராக பொறுப்பேற்றாலும் முன்னேற்ற திட்டங்களுக்கு மத்திய அரசை எதிர்நோக்க வேண்டிய நிலையில் நிதிஷ்குமார் இருக்கிறார். இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு திறமையாக செயல்பட்டு பீகாரை முன்னேற்றுவாரா முதல்வர் நிதிஷ்குமார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்கள் மின் கட்டணத்தை செலுத்த 30ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பருவமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த 4 மாவட்டங்களிலும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையில் மின்கட்டணம் செலுத்த வேண்டியவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி வரை எந்த அபராதமும் இன்றி கட்டணம் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் சிரமம் கருதி தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூத்தன்குழியில் கடல் அரிப்பால் வீடுகள் சேதமடைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். கூத்தன்குழி கடற்கரையோர பகுதிகளில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் சுமார் 20க்கும் அதிகமான வீடுகள் இடிந்து விழுந்தன. இதனால் அந்த பகுதி மக்களே கடற்கரையில் மணலை கொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதுபற்றி கடந்த 16ஆம் தேதி நமது வேந்தர் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் விஷ்ணு, மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் பாலாஜி, ராதாபுரம் வட்டாட்சியர் ஆகியோர் கூத்தன்குழியில் ஆய்வு செய்தனர். இதுபற்றி நமது செய்தியாளருடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் கருணாகரன், தொழில்நுட்ப அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சிறு தூண்டில் வளைவுகளும் கடலில் நெடுக்கு கோடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், மீன்வளத்துறை தக்க நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி தொழில்நுட்ப அறிக்கையில் பெற்று மேல் நடவடிக்கையில் தொடரப்படும். கேரளத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சபரிமலை கோயிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவில் முதல் கால மண்டல பூஜைக்காக ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று நடை திறப்பது வழக்கம். இதன்படி பக்தர்களின் தரிசனத்திற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை கோயில் நடை திறக்கப்பட்டது. சில நாட்களாக சபரிமலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்து வரும் நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என சபரிமலை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மழை காலத்தில் அதிக அளவில் தொற்றுநோய்கள் பரவ வாய்ப்பிருப்பதால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள காய்ச்சிய நீரை குடிப்பதுதான் சிறந்தது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த ஒரு வாரமாகவே கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. பல இடங்களில் தண்ணீர் வடிந்திருந்தாலும் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கி நிற்கும் கழிவுநீரில் கொசுக்கள் உருவாகின்றன. இந்த கொசுக்களே காய்ச்சல் உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என டாக்டர் ஆர் சுந்தரராமன் தெரிவித்துள்ளார். மலேரியா யூஸ்வலாக கண்டாமினேட்டட் வாட்டரில் வரக்கூடிய கொசுக்களால் வரக்கூடிய ஒரு நோய். அது சூயேஜ் கலக்கக்கூடிய இடங்கள் மூலமாக மலேரியா வரலாம்.
அடுத்து மழைக்காலங்களில் வரக்கூடிய மிகப்பெரிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள். இதுக்கு சின்ன டெஸ்ட்டுகள் எடுத்து உடனடியாக வைத்தியம் செஞ்சால் முழுவதுமாக குணப்பட்டுடும். தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். தண்ணீரை காய்ச்சி குடிப்பதும் தகுந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு தடுப்பூசிகள் மூலம் நோய் பாதிப்பை தடுக்கலாம் என்றும் டாக்டர் சுந்தரராமன் தெரிவித்தார். தண்ணி குடிக்கும் பொழுது காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறது மிக நல்லது. தெருவோரம் கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஹோம்மேட் ஃபுட்டு தான் மிக மிக நல்லது. அதுக்கு வழி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு சூடாக இருக்கக்கூடிய அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய உணவு வகைகளை எடுக்கிறது மிக மிக நல்லது. மதுரையில் நடைபெற்ற வானிலை மற்றும் காலநிலை தொடர்பான தேசிய அறிவியல் மாநாட்டில் திரளான பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மதுரையில் உள்ள சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 23வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள 25 பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியரின் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மாநாட்டில் மொத்தம் 57 படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. இதில் சிறந்த படைப்புகளை காட்சிப்படுத்திய மாணவ மாணவியர் மாநில அளவிலான அறிவியல் போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் அண்ட் கிளைமேட் தலைப்பில் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஆண்டு வந்து வேறு தலைப்பு மாறும். இதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து 6 அல்லது 7 ப்ராஜெக்ட் தேர்வு பண்ணி அவங்கள வந்து 27, 28, 29 நவம்பர் இந்த மாதம் நடக்கக்கூடிய மாநில அளவில் நடக்கக்கூடிய மாநாட்டில் கலந்துக்குருவாங்க. இப்போ செயற்கை உரங்களை போட்டு அவங்களோட மண்ணையும் கெடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட விவசாயத்தை விடுற அளவுக்கு அவங்க போய்வாங்க. அதை தடுக்கிறதுக்காக இயற்கை உரத்தாலே நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், பூச்சிகளோட தாக்கத்தை தடுக்கிறது போன்ற பல விஷயத்தை நாங்கள் பற்றி 2 விவசாய பெருமக்கள்கிட்ட கேட்டு நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதை வச்சு நாங்கள் பேசுவோம். மதுரையில் உள்ள 18 சமணப்படுகைகளுக்கும் போய் அதில் உள்ள தட்பவெட்பம் பார்த்து அதில் உள்ள டிகிரி செல்சியஸ் அந்த இதெல்லாம் பார்த்து எடுத்திருக்கோம். அந்த இதிலோட டோட்டல் 10 பிளேஸ்னால் 10 பிளேஸ்க்கும் டோட்டல் போட்டு 10ஓட டிவைட் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஆய்வை வந்து செஞ்சுருக்கோம். அரியலூரில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து ஓடுவதால் சாலையோர வணிகர்கள் பாதிப்படைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வந்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது. கழிவு நீரும் கலந்து ஓடியதால் சாலையோரம் கடை வைத்துள்ள சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் கழிவுநீர் கால்வாய்களை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மழை பெஞ்சதுக்கு பிற்பாடு எங்களை சுற்றிலும் சாக்கடை தண்ணி போகுது, வந்து கப்பு அடிக்குது. கப்பு அடிச்சதும் எல்லாம் வந்து வாங்க வரவங்கலாம் இது கப்பு அடிக்கிறாங்கன்ட்டு போகிறாங்க. ரோடு கீடு எல்லாமே தண்ணி வெள்ளம் பிறண்டு போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சாலையோரம் உட்காந்துருக்கவங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு அடையிறோம். சாக்கடை வந்து சரியாக கட்டி தராமல் எங்கள் நகராட்சியில் ரொம்ப இதாக இருக்குது. மக்கள் சாலையோர கடை மக்கள்னால் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. மக்கள் நடக்க முடியல. முக்கியமாக இங்கே வந்து அதிக அளவில் சாக்கடை அடைச்சிட்டு கிடக்கு. நகராட்சி தான் கொஞ்சம் இது பண்ணி தரணும். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து புதுச்சேரி மாநிலத்திலும் கனமழை தொடர்ந்தது. சற்று இடைவெளி விட்டிருந்த மழை தற்பொழுது மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளது. இதனால் புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது புதுச்சேரி செய்தியாளர் கந்தன். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1 வார காலமாக பெய்து வந்த கனமழை காரணமாக நகர் மற்றும் கிராம பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை தேங்கியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்யாததால் தேங்கிய இந்த மழைநீர் அனைத்தும் வந்து சிறிதாக வடிய ஆரம்பித்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவது மட்டுமல்லாமல் குண்டும் குழியுமாக காட்சியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சரி சாலைகள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து கனமழை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு வந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகள் நிலைகள் வந்து பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கால்வாய் உடைந்து வெள்ளநீர் வாய்களில் புகுந்ததால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன. சோத்துப்பாறை அணை நிரம்பியதை அடுத்து அதிலிருந்து உபரி நீர் வராகநதி வழியாகவும் ராஜவாய்க்கால் வழியாகவும் திறந்துவிடப்படுகிறது. ராஜவாய்க்காலில் கரை உடைந்து அருகில் இருந்த விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மறுகா தண்ணி வந்து ஏகப்பட்ட விவசாயத்துகளை பாதிக்கப்பட்டது. அந்த மறுகாலை வந்து ஓரளவு தண்ணியை குறைச்சி ஆற்றுல தூக்கி விட்டால் மழை காலத்தில் இவ்வளோ விவசாயம் வந்து பாதிக்காது.
கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. இனினாலும் அந்த மாதிரி வராத அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி விட்டால் விவசாயம் பாதிக்கப்படாத அளவுக்கு நல்லது செய்ய முடியாது கேட்குறோம். இந்த 4 நாள் வாய்க்காட்டில் தண்ணி வெள்ளம் வந்து நெல் பயிர் பூரா நாசமாக்கி கரை ஊரா உடஞ்சிருச்சு. நாங்கள் சமைச்சர் தத்தளித்து நெல் பயிர் ஊரா அழுகுதுங்க. இதை நிவாரணம் கொடுத்து அந்த ஓடை அடைச்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. நாங்கள் மருந்து கொடுத்தா தவிர ஒரு வழி இல்லைங்க குடும்பத்தோட. கன்னியாகுமரி மாவட்டம் தோவளை அருகே குளம் உடைந்ததால் வெளியேறிய வெள்ளநீர் சாலையில் சூழ்ந்ததால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அணைகள் மற்றும் குளங்கள் நிரம்பி வருகின்றன. இன்று காலை செண்பகராமன் புதூர் பகுதியில் உள்ள கட்டளைக்குளம் கரை உடைந்து அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் ஆரல்வாய்மொழி சாலையில் சூழ்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சஜன் சவான் சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்தினார். தண்ணீர் ஃப்ளோ ஜாஸ்தி இருந்தது. அந்த டைமில் 28 பேருக்கு நம்ம ரெஸ்கியூ பண்ணி ஒரு பக்கத்தில் ஷெல்டருக்கு நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு ராத்திரியில். யாராவது இப்போது எதுவுமே நம்ம ஹியூமன் லைஃப்க்கு டேஞ்சர் இல்லை. இது நம்ம இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக ஏரியா பார்த்துட்டு எங்கே இருந்து சேஃபாக இது தண்ணீரை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கி இன்று பிற்பகல் வரை கனமழை பெய்தது. இதனால் பல வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கம்பன் நகர், மகாராஜபுரம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. 6 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. வீடுகளை இழந்துள்ள மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மழை பெஞ்சு 5 வீடு இடிஞ்சு போய் கிடக்கு. வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லாத உட்காந்து தண்ணி தொடர்ந்து மழை பிடிச்சிச்சுங்க. மழை பெஞ்சு சுத்தமாக உள்ள தண்ணி பிடிச்சி 4 நாளாக புளிகளை வச்சுக்கினே தேங்குறோம். நாங்கள் ரொம்ப பிடிச்சி மழை ரொம்ப இன்னைக்கு 2 நாளாக ரொம்ப விடாம மழை பெய்யுது. கஞ்சி தண்ணி காய்ச்சி குடிக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. எங்களுக்கு கொஞ்சம் துணுறதுக்கு கூட படுக்கிறதுக்கு இடம் இல்லவே. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பில்லூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை நீர்மட்டம் 94 அடியாக உயர்ந்துள்ளது. வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பில்லூர் அணை நீர்மட்டம் 94 அடி தாண்டிவிட்டது. 97 அடி நீர்மட்டம் உயரும் பொழுது தண்ணீர் திறந்து விடுவதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளதால் மேட்டுப்பாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பரிசீலனையில் பயன்படுத்துவது, குழந்தைகள் ஆற்றோரம் கரையில் விடுவது, விவசாய பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகள் அனுமதிக்காது பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உதகை, குன்னூர் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் காட்டேரி, மரப்பாலம், பர்லியாறு ஆகிய இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உதகை மலை ரயில் பாதையில் மரங்கள் விழுந்துள்ளதால் 2 நாட்களுக்கு ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. சார் வீட்டுக்கிட்ட மண் விழுது சார். லைன் கம்பி எல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்கு சார். குழந்தைங்க விளையாடுற இடம் பாவம் சார். எல்லாம் லைன் கம்பி தொட்டா இதாயிரும் சார். இங்கே வந்து விழுந்து நேற்று 4:45 இருக்குது சார். ஃபுல்லாக எல்லாம் விழுந்துருக்குது. ஃபுல்லாக விழுந்து மேலேயே 10-50 குடும்பம் இருக்குது. மேலேயே இந்த மேலே சரிஞ்சிருக்குது. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேறாங்க. கவுன்சிலர் பார்த்து சொல்லிட்டோம், ஈபி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இப்படி தொட்ட குழந்தைங்க நிறைய விளையாடுறாங்க. ஒன்றுமே அது பண்ண மாட்டேங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அதிகளவாக கேத்தியில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மழை காரணமாக பகலில் கூட இரவை போல பனிமூட்டம் காணப்படுகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை தருகிறார் நமது உதகை செய்தியாளர் சதீஷ்குமார். கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் மழை குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் மழை தீவிரமடைந்துள்ளது. நேற்று இரவு விடிய நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மொத்த சராசரியாக 900 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கேத்தியில் 114 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி ஆகிய பகுதிகளின் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம், உதகை இயக்கப்படக்கூடிய இந்த மலை ரயில் சேவையானது இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒரு சில இடங்களில் லேசான மண் சரிவும் ஏற்படுகிறது. மரம் விழுவதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு உடனடியாக சீர் செய்யப்பட்டு வருகிறது.
பகல் வேளையிலேயே பனிமூட்டம் காரணமாக இரவு போல் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த மழை தொடரும் பட்சத்தில் நிலச்சரிவு அபாயமும் ஏற்பட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக குன்னூரிலிருந்து ரா சதீஷ்குமார். திருச்சி மாவட்டத்தின் பல இடங்களில் காலை முதலே கனமழை பெய்ததால் மக்கள் அவதிப்பட்டனர். லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திருச்சி மாவட்டத்தில் இன்று காலை முதலே விட்டு மழை பெய்து வந்தது. திருச்சி, முசிறி, துறையூர், லால்குடி உள்ளிட்ட பல இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மாலை 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக மழை இல்லாமல் இருந்த நிலையில் இன்று காலை மீண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய தொடங்கியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்காளாகினர். 10 நாளாக கண்டினியூஸாக மழை பெஞ்சுனே இருக்கு. இப்போ 2 நாளாக கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது. ஓரளவு பரவாயில்ல, வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்தது. இப்போ கண்டினியூஸாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மதியத்தில் பயங்கர மழை கிருஷ்ணகிரியில். எங்கேயும் வெளியில் போக முடியல. எந்த ஒரு இதாக வாங்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிற வர வழிங்க இதெல்லாம் தண்ணி எல்லாம் நிற்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சிறுவாணி அணை, வெள்ளையங்கிரி மலை, சாடிவைகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கோவை குற்றால அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் 4 நாளாக நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீரென்னு இன்னைக்கு மதியானம் சாரல் மழை பெய்யுது. சாரல் மழை பெய்யறனால நிலமலை குளிர்ச்சியாக இருக்குது, மக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. குற்றால அருவியில் தண்ணி அதிகமாக ஓடுவதனால சுற்றுலா பயணிகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2 இளைஞர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பெரியபாளையம் அருகே வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மணிகண்டன், ஜெகன் என்ற 2 இளைஞர்களும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். உதகையில் பெய்யும் கனமழையால் அப்பர் பவானி பகுதிகளில் பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள பைக்கரா, கிளன்மர்கன் உள்ளிட்ட சதுப்பு நில வன பகுதிகளில் இந்த அரிய வகை தாவரங்கள் வளர்ந்து வருகின்றன. உலகில் 150 வகை தாவரங்கள் பூச்சிகளை உண்ணக்கூடியவை. இதில் ட்ரைசோ இன்டிகா உள்ளிட்ட 3 வகை தாவரங்கள் காடுகளில் அதிகரிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் தன்மை கொண்டவை. 10 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இந்த வகை தாவரங்கள் கொசுக்களையும் கட்டுப்படுத்துபவை. அழிந்து வரும் இந்த வகை தாவரங்கள் அண்மையில் பெய்த மழை காரணமாக தற்பொழுது அதிக அளவில் நீலகிரி மாவட்டத்தில் வளர்ந்துள்ளன. பூவை நோக்கி வரக்கூடிய சிறு சிறு பூச்சிகள், ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொசுக்கள் கூட இது மேலே உட்காந்துச்சுனாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி அதை திரும்ப பறக்க விடாமல் அதை அதுலேயே ஒட்டிட்டு அதில் மேரெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு வெட்டுறோம். விழுப்புரத்தில் காய்கறி வணிகர்கள் காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் எம்ஜி சாலை, பாகர்ஷா வீதி, நேரு வீதி ஆகிய இடங்களில் மக்களுக்கு இடையூறாக உள்ளதாக நடைபாதை கடைகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டு வருகிறது. எம்ஜி சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் கடைகளில் இருந்து காய்கறிகளை வீதியில் வீசி வணிகர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையை கண்டித்து வணிகர்கள் விழுப்புரம், புதுச்சேரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 23ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடவுள் வர பொருள் உள்ள கடவுள் பொருளை ஈத்தாரு ஏன் உள்ள எடுக்கிறீங்கன்னு கேட்டா, நீ மட்டும் நான் ரூல்ஸ் பேசுறேன், நீ மட்டும் நான் எல்லாம் ரூல்ஸ் பேச சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்து ரிமாண்ட் பண்ணுங்க, எல்லாரையும் உள்ள ஊற்றி போடுங்க. இதுக்கு நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு 2 நாளுக்குள்ள தீர்மானம் பண்ணலாம் பார்ப்போம். இல்லை திங்கக்கிழமையிலேருந்து ஃபுல்லாக கடையில் விட்டு நாங்கள் எங்கன்னா போய் உட்காந்துக்கிறோம். காய்கறி வரமா நாங்கள் யாரும் வியாபாரம் பண்ணுற மக்களுக்கு இது ஒரு சேவை செய்கிற மாதிரி தான். இது டெய்லியும் சாப்பிட்றதே நாங்கள் வர வைக்கிற பொருள். நாங்கள் இப்போ திங்கக்கிழமையிலேருந்து வர வைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு எல்லாருமே வரணும். இதுக்கு அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் கடை திறப்பமே. காலவரையற்ற வேலை நிறுத்தம் திங்கக்கிழமையிலேருந்து. தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. முக்கியமான அணைகளின் முழு கொள்ளளவையும் தற்பொழுது உள்ள நீர்மட்டத்தையும் பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 86 அடியாகவும், முல்லைப்பெரியாறு அணை நீர்மட்டம் 133 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. பவானிசாகர் அணை நீர்மட்டம் 70 அடியாகவும், சோலையாறு அணை நீர்மட்டம் தற்பொழுது 96 அடியாகவும் உள்ளது. பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 54 அடியாகவும்,
ஆழியாறு அணை நீர்மட்டம் 113 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. அமராவதி அணை நீர்மட்டம் தற்பொழுது 75 அடியாகவும், திருமூர்த்தி அணை நீர்மட்டம் 51 அடியாகவும் அதிகரித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்மட்டம் தற்பொழுது 51 அடியாகவும், சாத்தனூர் அணை நீர்மட்டம் 110 அடியாகவும் அதிகரித்துள்ளது. வைகை அணையின் தற்பொழுதைய நீர்மட்டம் 60 அடியாக அதிகரித்திருக்கிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உயர்ந்துள்ளது. பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 45 அடியாகவும், பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 74 அடியாகவும் உயர்ந்து இரு அணைகளும் நிரம்பும் தருவாயில் உள்ளன. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 106 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 77 அடியாகவும் உள்ளது. மலேசியாவில் நாளை தொடங்கும் ஏசியான் மாநாடு. ஒபாமா உள்ளிட்ட தலைவர்கள் வருகை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மலேசியாவில் நாளை ஏசியான் உச்சி மாநாடு தொடங்க உள்ள நிலையில் அதில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் ஒபாமா மலேசியா வந்துள்ளார். தென்கிழக்கு ஆசியாவின் 10 நாடுகள் ஆசியான் அமைப்பில் உள்ளன. ஏசியான் அமைப்பின் 2 நாள் மாநாடு நாளை மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறவுள்ளது. மாநாட்டில் ஏசியா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அமெரிக்க அதிபர் ஒபாமா, ஏசியாவுடன் தொடர்புடைய இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற 8 நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அதிபர் ஒபாமா இன்று கோலாலம்பூர் வந்துள்ளார். மாநாட்டை ஒட்டி 2000 ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்ற ஐஸ் ஹாக்கி போட்டியில் டல்லாஸ் ஸ்டார்ஸ் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வாஷிங்டன் கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தியது. வாஷிங்டன் டிசி நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே இரு அணிகளுக்கு அடுத்தடுத்து கோல் போட முதல் பாதி ஆட்டத்தின் இறுதியில் 2-2 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையை எட்டின. எனினும் இரண்டாவது பாதியில் ஆதிக்கம் செலுத்திய டல்லாஸ் ஸ்டார்ஸ் அணி 3வது கோல் அடித்து 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாலி நாட்டில் தங்கும் விடுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல். 170 பேர் பிணை கைதிகளாக பிடிப்பு. கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 5வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். லாலு பிரசாத் யாதவின் மகன் துணை முதல்வர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த துரித நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.